நம்ம விஜயோட ஆட்டை வந்து அதிரடியாக வந்துட்டு இறக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். என்னென்னா கண்டிப்பாக வந்து நம்ம விஜய்க்கு வந்துட்டு இன்னொரு ஃபேஸ் இருக்குது அப்படின்றது நான் இன்றைக்கி தான் வந்து பார்த்தேன். நீங்களும் அந்த மாதிரி யோசிச்சுருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருமே எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ராகவை பிடிச்சி அவரை போட்டு அடின்னு அடித்து எப்படியாவது வந்து பசுபதி வந்துட்டு பிடிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடயே இருந்திருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா ராகவ வந்து கொஞ்சம் நேரம் வந்து மாட்டாமே விட்டுட்டார். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து எப்படியோ ட்ரேஸ் பண்ணி பிடிச்சி ராகவை போட்டு அடின்னு அடித்து சாரின்னு கேட்க வச்சு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காலிலே விழுந்துட்டியடா அப்படின்ற மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு. நம்ம மகாநதி கொஞ்சம் பார்த்திங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம நிவினு பார்த்திங்கன்னா விஜய் கூட சேர்ந்து அவர் வந்துட்டு அவரோட வேலையை வந்து ஆரம்பிச்சிட்டாருன்னே சொல்லலாம். நிவினு போட்டு சாத்திட்டு இருக்கிற நம்ம ராகவ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னே புரியாமல் வந்து முழிச்சிட்டே இருக்காங்க. என்னடா இது இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டுருங்கன்னு சொல்லி கதறாங்க. அப்பயும் விஜய் வந்து விடலை, என்னோடய ஃபேமிலி வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, எப்பட்றா அவனெல்லாம் வந்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து உக்கிரமமாக வந்து நம்ம ராகவ வந்து போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கங்கா பார்த்திங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து பெண் குழந்தையை வந்து பெற்று எடுத்து அடுத்து பார்த்திங்கன்னா என்னென்னா 1 மந்த் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. டக்குன்னு பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு பிறகுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே வந்துட்டு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா நம்ம ராகவ வந்து பிடிச்சி ஜெயிலில் போட்ட வாட்டி அடுத்து பசுபதி தேடிட்டு இருக்காங்க. அது பசுபதி தேடுறதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்துருச்சு நம்ம விஜய்க்கு. என்ன பிரச்சனைனா நம்ம ராகவ வந்துட்டு பார்த்திங்கன்னா பெயிலில் வெளியே வந்துட்டார். அதுக்குள்ளே பெயிலில் வெளியே வந்துட்டாராம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி எப்படா நீங்களாம் வந்துட்டு பெயிலில் வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி நம்மளே யோசிக்கிறோம். எல்லாத்துக்குமே காரணம் அவங்க பசுபதியோட அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். ப்ளஸ் என்னென்னா அவங்க பசுபதி வந்துட்டு நிறையா காசு வச்சுருக்காரு இல்லையா, ஸோ அதை வச்சு வந்துட்டு அவங்க பையனை வந்து வெளியே எடுத்துட்டாருன்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்போ தாண்டா உள்ளே பிடிச்சி போட்டோம், டக்குன்னு வந்துட்டு நீ இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. விஜய் வந்து கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கார். என்னென்னா ராகவ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்திங்கன்னா நம்ம அடித்து அவனை அவமானப்படுத்தி இதெல்லாம் பண்ணிட்டோம், ஜெயிலெலாம் போட்டுட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த திரும்ப வந்துட்டு அவன் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு நம்ம விஜய் வந்து கொஞ்சம் பதட்டத்தில் இருக்கார். நம்ம அந்த பதட்டத்தை வந்து காவேரி கிட்ட காட்டாமல் சமாளிச்சுட்டு இருக்காரு. காவேரி வந்து நோண்டி கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன ஆச்சு, ஏன், எப்படி, எதனால், ஏன் வந்துட்டு இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கீங்க? எதுவுமே இல்லை, நான் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு உன்னோட ப்ரெக்னன்சி பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதை பற்றி நீ எதுவும் யோசிக்க வேண்டாம், வீடு பார்த்துக்கலாம். அப்படிங்களா, சரிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தோல் மேலே வந்து அவங்க சாஞ்சி அப்படியே வந்துட்டு அமைதியாக இருக்கிறாங்க.